இந்தியாவில் யாரும் அடைய முடியாத 11.19% வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்திருப்பீர்கள் என கூறினார். தமிழ்நாட்டில் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள் கூட வளர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாட்டிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த மாநிலத்துக்கு பரந்துபட்ட அரசியல் பார்வை இருக்கு. இங்க சமூக நீதியையும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மக்கள் நலனையும் முக்கியமாக நினைக்கிறோம். இது எல்லாத்தையும் சரியாக கொண்டு போய் திறமையான அரசை நடத்துவதால் தான் இந்தியாவை யாரும் அடைய முடியாத 11.19% பொருளாதார வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியில் சாத்தியப்படுத்தியிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை நாங்கள் சாதாரணமாக அடையவில்லை. சமூகத்தில் எந்த ஒரு பிரிவும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்து திட்டங்களை ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வர அரசியல் நெருக்கடிகள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு, மறுபக்கம் தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்துக்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். தேவைகளுக்கேற்ப எங்களுடைய கொள்கைகளும் எவ்வாறாகி வருகிறது. மகளிர், குழந்தைகள், மாணவர்கள், தொழில் முனைவோர், உழவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர் எல்லா தரப்பினருக்கும் நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.